ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் சங்கீதா. இப்போ வந்து நைட்டு 10 மணி. இந்த நேரத்துக்கு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, சோறு சாப்பிட்றது. என்ன ஊர்லேருந்து நான் வந்தேன், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக போயிருந்தேன். எங்கள் அம்மா வந்து புளிச்சக்கீரை செஞ்சு கொடுத்துருந்தாங்க. இன்னும் 2-3 குழம்பு செஞ்சு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நான் அப்புறமா காட்டுறேன். ஸோ புளிச்சக்கீரை போட்டு சாப்பிட்றோம். இது கிருஷ்ணாவுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் கிருஷ்ணா? சொல்ல ஹாய் சொல்லு ஃபஸ்ட்டு. இதுக்கு பேர் என்ன சொல்லுவேன்? ஆயாக்கீரை. புளிச்சக்கீரைக்கு பேர் ஆயாக்கீரை தான் எனக்கு வேணும். என்னதான் நான் செஞ்சு கொடுத்தாலும் எனக்கு ஆயாக்கீரை தான் வேணும். ஏன்னா இங்கே வந்து அந்த ஆஃபீஸ் கீரை ரோஸ் கலரில் புளிச்சக்கீரை இருக்குல்ல, அதுதான் பெங்களூரில் கிடைக்கும். பட் எங்கள் அம்மா செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம ஊரில் நாட்டுக்கீரை கிடைக்கும். ஸோ அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப கிருஷ்ணா அங்கே போயிடலாம் வா ஒடிய. ஸோ உங்களுக்கு நம்ம குக் வித் சங்கீதா மசாலா வேணும்னா வெப்சைட்லேயே ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணலாம். டைம் கட்டுங்க. இங்கே பாருங்கள், நைட்டு 10 மணி. 10 மணி வாங்க விஷ்ணு. சரி, எப்படி டேஸ்ட் பார்க்கலாம். எங்கள் அம்மாவுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லல. கடா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லு. ஓகே, எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? ஓ மை காட், சாப்பிட்டுட்டே இருக்கலாம். புளிச்சிக்கிறதுனா ஓவராக பிடிக்கக்கூடாது. எங்கள் அம்மா அந்த மாதிரி செய்வாங்க, சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன், நம்ம சேனலில் இருக்குது, பாருங்கள். கிருஷ்ணாவுக்கு இது ரொம்ப சின்ன வயசுலேருந்தே இது பிடிக்கும். அம்மா ஆயாக்கீரை. எங்கள் அம்மா எப்போ ஊருக்கு போனாலும் இது செஞ்சு கொடுப்பாங்க. ஊர்லேருந்து இங்கே வந்தாலும் எங்களுக்கு செஞ்சு எடுத்துகிட்டு வருவாங்க. ரொம்ப பிடிக்கும் இதுன்னு வச்சுக்கோங்களேன். இது அம்மா கையால், எங்கள் அம்மா கையால் செய்கிறது எங்களுக்கு ஸ்பெஷல். இதுக்கு வந்து நிறைய கொத்தமல்லி தழை, அப்புறம் இதுக்கு ஒரு மசாலா அரைச்சி போடுவாங்க. அது எல்லாமே நான் எங்கள் அம்மா செய்கிற அதே சேம் மெத்தட்லேயே செஞ்சு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே சொல்கிறேன், இதுக்கு பிரியாணி வேணுமா புளிச்சக்கீரை வேணுமான்னு கேட்டால் நான் புளிச்சக்கீரை தான் வேணும்னு சொல்லுவேன். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 2 பேரும் அப்படியே திருத்தனமாக சாப்பிட்லான்னு நினச்சோம். இவர் அப்படியே ஃபோனை தூக்கிட்டு வந்துட்டாரு. ஜி பாய், லவ் யூ ஆல். கிருஷ்ணா எப்படி இருக்கு? நாளைக்கு ஸ்கூலுக்கு கிருஷ்ணாவுக்கு இதுதான் சாதம் வச்சுட்டு புளிச்சக்கீரை போட்டு பார்ட்டி கொடுக்க போகிறேன். ஓகே. இன்னும் எங்கள் அம்மா தட்டைப்பயிறு அப்படின்னு தட்டைப்பயிறு ஏதோ ஒரு குழம்பு, தட்டைப்பயிறு இந்த தேங்காய் அரைச்சி புளி ஊற்றி வைப்போம்ல, அது என்னென்னா ப்ராமிஸாக சொல்கிறேன், எங்கள் அம்மா பையெல்லாம் சொல்ல மாட்டாங்க. நம்மளோடைய குழம்பு மிளகா பொடி போட்டு வச்சது ஸ்பெஷல். புளி ஊற்றி தேங்காய் அரைச்சி ஊற்றி வைக்கிறது. ஒன்று தட்டைப்பயிறு போட்டு, அப்புறம் இன்னொன்று தட்டைப்பயிறு கத்திரிக்காயில் போட்டு, இன்னொன்று மொச்சக்கொட்டை முருங்கைக்காய், அந்த மாதிரி. ஆக்சுவலாக